டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அரசியல் அமைப்பு மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் தத்துவம் வழிகாட்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கருத்து. அவதூறு கருத்துக்களை கூற சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் திமுக. EPS கடும் விமர்சனம். நான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதில் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பமில்லை. OPS பதிலடி. ரஜினி நடித்த கூலி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. கொண்டாடி மகிழும் ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். வாழ்க்கையில் வெற்றி பெற உறுதியாக இருந்தால் அம்பேத்கரின் தத்துவமும் இந்திய அரசியல் அமைப்பும் உதவும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் கல்லூரி விழா ஒன்றில் பேசிய அவர், அம்பேத்கர் முன்வைத்த சமூக பொருளாதார சமத்துவமும் நீதியும் வரப்போகும் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் என்றார். தனது வளர்ச்சிக்கு அம்பேத்கரின் கருத்துக்களே உந்து சக்தியாக இருந்ததாகவும் தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்தார். உயிர் பிரிந்த பிறகு தமது உடல் பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறர் வாழ்வதற்கு துணை செய்வதே பெருவாழ்வு என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உறுப்பு தானம் குறித்து அகம் மகிழ்ந்துள்ள முதலமைச்சர், தான் துணை முதலமைச்சராக இருந்தபோது உறுப்பு தானத்திற்காக கையெழுத்திட்ட புகைப்படத்தை X தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். செப்டம்பர் 2023 முதல் தற்போது வரை 479 பேர் உறுப்பு தானம் செய்திருப்பதாக, பல உயிர்களை காப்பாற்றி இருப்பதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். DIG வருண்குமாருக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பொதுவெளியில் ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதாக DIG வருண்குமார் சீமானுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் 2.10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வருண்குமார் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்க சீமான் தரப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். திருச்செந்தூரில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா ஆரோக்கிய திட்டம்தான் தற்போது நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரில் திமுக அரசு செயல்படுத்துவதாக தெரிவித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் EPS கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியை தான் சந்தித்து பேசுவதை நயினார் நாகேந்திரன் விரும்பவில்லை என்று OPS பதிலடி கொடுத்திருக்கிறார். பலமுறை அனுமதி கேட்டும் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேரம் ஒதுக்காததால் அதிருப்தியடைந்த OPS கூட்டணியில் இருந்து விலகினார். இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த நயினார் நாகேந்திரன் தன்னிடம் கேட்டிருந்தால் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று கூறியிருந்தார். அவரது கருத்தை OPS தரப்பினர் ஏற்கனவே மறுத்திருந்தனர். இந்நிலையில் இதற்கு நேரடியாக பதிலளித்துள்ள OPS, தான் பலமுறை செல்போனில் அழைத்தும் நயினார் நாகேந்திரன் எடுத்து பேசவில்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற திருமாவளவன் தெரிவித்த கருத்தை தான் ஏற்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். பீகாரைச் சேர்ந்தவர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்பதால் திருமாவளவனின் கருத்தை ஏற்பதாக துரைமுருகன் கூறியிருக்கிறார். இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை செய்து 6 மாதத்தில் சுமார் 4.41 லட்சம் கோடியை ரஷ்யா குவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் பல்வேறு நெருக்கடிகளை இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்து வருகிறது. வரி விதிப்பு, அபராதம் விதிப்பு போன்ற நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்து வருகிறார். இந்நிலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் சப்ளை செய்ததன் மூலம் 6 மாதத்தில் ரஷ்யா 4.41 லட்சம் கோடி லாபம் ஈட்டியதாகவும், இதுவே ட்ரம்பின் கோபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது.
இடஒதுக்கீட்டை எடுத்துக்கொள்ளாதே என்றும் எண்ணிக்கொடு அளந்து கொடு என்றும் இதுதான் சமூக நீதி என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுங்கள் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதனை வலியுறுத்தி தேனியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் சாதி மதம் என்பது கொடிய நோய் என்றும் அது நம்மை பிரிக்கும் என்றும் கூறினார். ஆனால் மொழி உணர்வு நம்மை இணைக்கும் என்றும் சீமான் தெரிவித்தார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ட்ரெய்லர் முழுக்க சண்டை காட்சிகளால் செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்சாரில் ஏ சர்டிபிகேட் வாங்கியதும் ரசிகர்களிடையே கூடுதல் வரவேற்பை பெறும் என்று கூறப்படுகிறது. படத்தில் ரஜினிகாந்துடன் அமீர்கான் மோதும் காட்சிகள் மிக சிறப்பாக வந்திருப்பதாகவும் தெரிகிறது. பிரபல நகைச்சுவை நடிகர் மதன் பாப் காலமானார். அவருக்கு வயது 71. தனிச்சிரிப்பு ஆற்றலும் உடல் மொழியும் அவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே ஏற்படுத்தி கொடுத்தது. இந்நிலையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த மதன் பாப் காலமானார். அவரது உடல் அடையாறில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.